வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முகப்பொலிவோட தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இளமையாக இருப்பது எப்படி, அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க அழகு குறிப்பு இந்த மாதிரிலாம் வந்துட்டோம்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து தெய்வீக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேறு லெவலில் வச்சுக்கோங்களேன். தெய்வீக நிலை, ஒரு ஆத்ம சக்தி, ஒரு அந்த மாதிரி உயரக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரண இருக்கக்கூடிய அழகு குறிப்பு. என்ன பண்ணுங்கள், அப்படியே பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்து பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணிட்டு வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ப்ரஷ் பண்ணுறது வேறு என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்து கூட இது பண்ணுங்கள். இதை பண்ண என்ன தெரியுமாகும், நீருங்கிறது நிலவு சம்மந்தப்பட்டது, நிலவுங்கிறது நம்ம மனசு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? ஆரோக்கியமாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ சின்ன விஷயம் தானேங்க, இதில் எங்கே எப்படிங்க யாரும் இளமையாக இருக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க. செஞ்சு பாருங்களேன், தொடர்ந்து 40 நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடலில் எப்படி மாற்றம் ஏற்படுது, உங்கள் மனநிலை எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்களேன். சரிங்களா? இது சேலஞ்சு எடுத்துப்போமா? தொடர்ந்து 48 நாள் இந்த வீடியோ பார்க்குற நாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து 48 நாள் இது செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முகம் பொலிவடையும், உங்கள் உடல் ஆரோக்கியம் அடையும், உங்கள் மனசு தெளிவடையும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முகப்பொலிவோட தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இளமையாக இருப்பது எப்படி, அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க அழகு குறிப்பு இந்த மாதிரிலாம் வந்துட்டோம்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து தெய்வீக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேறு லெவலில் வச்சுக்கோங்களேன். தெய்வீக நிலை, ஒரு ஆத்ம சக்தி, ஒரு அந்த மாதிரி உயரக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரண இருக்கக்கூடிய அழகு குறிப்பு கிடையாது. இது அழகு குறிப்பு வெறும் அழகு மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியத்துக்கு சேர்த்து சொல்கிறோம். அதனால் இது ஒரு ஸ்பெஷலான குறிப்புன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? காலையில் முதல்ல கண்ணு முடிக்கணும் பாருங்கள். கண்ணு திறக்கும் போது நம்ம உள்ளங்கைகள் ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டு திறக்கணும். நீங்கள் பெட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க, படுத்துக்கிட்டு அவேர்னஸ் வந்துருச்சு. கண்ணை அதாவது தூக்கத்தில் வெளில வந்துட்டோம், கண்ணை திறக்கலைணும். கண்ணை மூடிக்கோங்க, அப்படியே 2 கைகளும் வச்சுக்கோங்க. உரசிக்கிட்டு இந்த 2 கையும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கண்ணை அப்படியே பார்க்கணும். முதல்ல உள்ளங்கையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணு திறங்க. இது நார்மலாக செய்யக்கூடிய எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று. இது ஒன்று கிடையாது, இது பேசிக்கான விஷயம், எல்லாருமே செய்ய வேண்டியது. சரிங்களா? ஏந்திரிச்சிட்டு நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 5 மணிக்கு எப்போனாலும் எழுந்திரிச்சுக்கோங்க. எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுங்க, ஒரு மண்பானை மாதிரி பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. மண் வந்து அந்த அகலமாக, வாய் அகலமாக இருக்கிற மாதிரி மண், அந்த சட்டி இருந்தாலும் ஓகே, இல்லை மண்பானை இருந்தாலும் பரவாயில்ல. வாங்கி நைட்டே நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நல்ல தண்ணிலாம் கேன் தண்ணி அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு நல்ல தண்ணியாக உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி. சரிங்களா? ஊற்றி வச்சுருங்க. நைட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க, அந்த மண்பானை தண்ணி வந்து நல்லா பெருசாக அகலமாக இருந்துச்சு, வாய் அகலமாக இருக்குன்னு அப்படியே பயன்படுத்திக்கலாம். இல்லைனா இந்த எவர் சில்வர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வாய் அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அந்த தண்ணி எடுத்து மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முகம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ தூரம் தண்ணிக்குள்ளே நனையணும். கண்களை திறந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, மூச்சை நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே எடுத்துக்கிட்டு தண்ணியில் அப்படியே முகத்தை வச்சு அப்படியே உள்ளே வச்சுருங்க. ஒரு 10-15 செகண்ட் இருந்தால் கூட போதும். அப்படியே வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு கண்ணை மூடிக்கோங்க. அந்த தண்ணி உள்ளே கண்ணில் போட்டுக்கும் பரவாயில்ல, கண்ணை மூடிக்கோங்க. திரும்ப என்ன பண்ணுங்கள், அப்படியே பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்து பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணிட்டு வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ப்ரஷ் பண்ணுறது வேறு என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்து கூட இது பண்ணுங்கள். இதை பண்ண என்ன தெரியுமாகும், நீருங்கிறது நிலவு சம்மந்தப்பட்டது, நிலவுங்கிறது நம்ம மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும், நமக்கே தெரியாது. அந்த தண்ணி கூட அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதையே மண்பானையில் வைக்கணும்னு கேட்குறீங்களா? சப்போஸ் தண்ணியில் வேறு ஏதாவது கெமிக்கலோ வேறு ஏதாவது கலந்துருந்தாலும் மண்பானையை உறிந்து கொள்ளும், அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு கடைக்குடிக்கிற தண்ணி வந்து மண் சக்தியோட சூப்பரான நல்ல தண்ணியாக இருக்கும். மழை நீர் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணியில் அந்த முகத்தை கழுவுறோம். இப்படி போட்டு கழுவுறது, தண்ணிக்குள்ளே வச்சு கழுவுறோம். அதனால் பல நன்மைகள் ஏற்படும். இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் முகம் எப்படி பொலிவாக மாறுகிறது. சிலருக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, சிலருக்கு சின்ன சின்ன கட்டி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க பார்த்தீங்களா? சில நேருக்கு ரொம்ப கரு வளையம் டார்க்காக இருக்கும், அது கூட சரியாகும். 40 நாள் தொடர்ந்து செஞ்சாலே போதும். சரிங்களா? சரியாகும். டெய்லி செய்யலாமல் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரி, இது ஒன்று. ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன தெரியுங்களா? சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதுங்க. இப்போ நிலவோட சக்தி எடுத்துக்கிட்டோம், எங்கே தண்ணி பார்த்து. சரி, அடுத்து சூரியனோட சக்தி எடுக்கணும். எப்போனா சூரியன் ஆரஞ்சு கலரில் வருவார் பாருங்க. இப்போ மழை காலங்கன்றீங்களா? மழை காலமாக இருந்தாலும் சூரியன் வராரு, பட் ஆரஞ்சு கலரில் தெரியறதில்ல. கிழக்கு திசையை நோக்கி அப்போ சூரிய பகவானே உங்களுக்கு அந்த மந்திரங்கள் தெரிஞ்சால் ப்ராப்பராக சொல்ல முடியும்னு சொன்னால் சொல்லுங்கள். இல்லைனா அப்போ சூரிய பகவானே எனக்கு இந்த வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான சக்தி எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க, இது ஆத்மாக்காரகன், எனக்கு எல்லா சக்தியும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னோடய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, என்னோடய மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எனக்கு தேவையான சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சூரிய பகவான் கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த சக்தி அணைஞ்சு ரிசீவ் பண்ண ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பண்ணாலே போதுங்க.
சரி, ஃபர்ஸ்ட் என்னது, தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம், இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சூரிய பகவானை பார்க்கணும், சூரிய பகவான் கிட்ட ப்ரே பண்ணிக்கணும். 2 முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று, உடலுக்கு வலிமை தரக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடியது இந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, முழு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த முழு நெல்லிக்காய் வாரத்தில் 3 நாளாவது சேர்த்துக்கணும். தொடர்ந்து 3 நாள் இல்லைனா கூட 1 to 1 நாள் சேர்த்துக்கலாம். வாரத்தில் 7 நாளும் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் அந்த நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றது ஓகே, சிலருக்கு ஒத்துக்கல அப்படின்னா நெல்லிக்காய் தண்ணி குடிங்க. அது எப்படிங்க நெல்லிக்காய் தண்ணி குடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நைட்டே என்ன பண்ணுங்கள், ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா ஒரு தனி பாத்திரத்தில், கண்ணாடி பாட்டில் பெஸ்ட்டு, ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து இந்த நெல்லிக்காவை பீஸாக கட் பண்ணிவிடுங்க. பீஸாக கட் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக போட்டு நெல்லிக்காவை போட்டு விட்ருங்க. காலையில் ஏந்திரிச்சிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு, இது இப்போ சொன்ன பாருங்கள், காலையில் ஏந்திரிச்சிட்டப்பா, நான் ஃபேஸ்லாம் அந்த தண்ணி பார்த்து தண்ணியில் முகத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ தொடச்சிக்கலாமா? தொடச்சிக்கலாம். நல்லா க்ளீனாக நெட்டை தொடச்சிக்கோங்க. தொடச்சிக்கிட்டு இப்போ சூரியன் நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிற ஆள், நான் 5 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இன்னும் சூரிய உதயம் வரல. சூரிய உதயம் அப்புறம் தான் பார்க்க போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம், அந்த நெல்லிக்காய் ஒரு தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க, பாட்டிலில் இருந்து அந்த கிளாஸில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு பொறுமையாக சிப் பண்ணி, பொறுமையாக அந்த தண்ணியை சிப் பண்ணி சலைவா கூட சேர்த்து மெதுவாக முழுங்குங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எடுக்கிறீங்க, சிப் பண்ணுறீங்க, அப்படி மெதுவாக முழுங்குங்க. அந்த தண்ணி ஒரு சக்தி உள்ளே போக போக போக, அந்த நெல்லிக்காய் அந்த எசன்ஸ் இருக்கும்போது அதை சேர்த்து உள்ளே போக 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 உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குமே அந்த சக்தி போய் பரவுது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குமே அந்த நிலை மாற்றம் ஏற்படுகிறது. அந்த ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறுகிறது. உங்கள் ஒரு செல்லும் ஆரோக்கியமாகிறதுன்ற மனப்பான்மையோடு அப்படியே ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இப்போ யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஸ்டோன் இருக்குது, கால்பேடர் ஸ்டோன் இருக்குது, இல்லை பித்தப்பையில் கல் இருக்குது, அது 2 ஒன்று தானே, சரி ஓகே அப்படி இருக்கட்டும். இப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கட்டி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியோட சக்தி, அந்த நெல்லிக்காயோட சக்தி அதை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு பர்டிகுலர் கிட்னி கால்பேடர் அங்கே போயிட்டு அங்கே போய் அதை சுத்தப்படுத்துன்ற அந்த நினைவோடு அந்த உணர்வோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிங்க அட்லீஸ்ட், சரிங்களா? அந்த தண்ணி குடிங்க. சரி, குடிச்சு முடிச்சிட்டோமா? சரி, இப்போ அடுத்தது சூரியன். ஏற்கனவே 2வது பாயிண்ட் சொன்னால் சூரியனை பார்க்குறது. ஓகே, இது மொத்தம் 3 பாயிண்ட் முடிச்சிச்சிங்களா? அடுத்தது நீங்கள் நார்மலாக எதாவது சாப்பிட்றீங்க, உடனே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தண்ணி குடித்த உடனே டீ, காஃபி, சத்துமாவு கஞ்சி இந்த மாதிரி எதுவுமே குடிக்கக்கூட. அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கேப் கொடுக்கணும். தண்ணி குடித்து உடம்புக்குள்ள செட் ஆகணும், கழிவுகள்லாம் வெளியில் போகிறதுக்காக. அதாவது உடனே உங்களுக்கு கழிவு வெளில போகிறதெல்லாம் தெரியாது, ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த சேர்த்து வைக்கும். அந்த சேர்த்து லார்ஜ் இன்டெஸ்டைன்லையோ இல்லை யூரினரி பிளட்லையோ கொண்டு சேர்க்கும். அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டீ, காஃபி குடிக்கலாமான்னு கேட்டால் அது உங்களுக்கு விருப்பம். அதில் நம்ம தலையிடுறதில்ல. சத்துமாவு கஞ்சி குடி இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது முக்கியமாக என்ன தெரியுமா பண்ணுங்கள், நீங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஓகே நான் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்களா, வீட்டில் வேலையும் செய்ய போகிறேன், இல்லத்தரசிகள் இருக்கீங்களே, எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணுங்கள், 2 மிளகு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. எனக்கு சளிலாம் இல்லை, அதெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு பழமொழி கூட உண்டு, 10 மிளகு கையிலேருந்து பகையின் வீட்டில் கூட போய் சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா மிளகு உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அவ்வளோ முறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ உணவு சாப்பிட்றோம், அது கெமிக்கல் எவ்வளோ கலந்து நமக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ அந்த மிளகு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க, தினமுமே செய்யுங்க. 2 மிளகு எடுத்து வாயில் வச்சுக்கும் போது 2-3 விஷயம் நடக்கும். ஒன்று, மிளகுங்கிறது சூரியனோட சக்தி இருக்கக்கூடியது, சூரியன் சக்தி கிடைக்கிற தன்னம்பிக்கை சூப்பராக நிறைய விஷயம் நல்லபடியாக மாறும். அடுத்தது உடம்புல கூடிய நச்சுத்தன்மை வெளியே போகும், சரியாகும். அப்போ நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய மிளகை வாயில் வச்சு அடைக்குவாங்க. எவ்வளோ நேரம்னு கேட்குறீங்களா? அடுத்தது நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த மிளகு துப்பிடுங்க, சாப்பிட்லாம் முடிச்சிருங்க. இப்போ லஞ்ச் வருதா, லஞ்ச் டைமில் சாப்பிட்லாம் முடிக்கிறீங்க, சாப்பிட்டு முடிச்சப்போ ஒரு நல்லா வாயிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து ஒரு வேறு மிளகு 1-2 எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. சரி, இது இவ்வளோ சூப்பரான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம், தினமும் தியானம் செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் தியானம் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஏர்லி மார்னிங் பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதை நினச்சி தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எதையுமே நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட மந்திரம் சொல்லிட்டு உட்காருங்க. எனக்கு எந்த கடவுளையும் பிடிக்காதுன்னா உங்கள் மூச்சுக்காத்தை மட்டும் கவனிங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுதோ பண்ணுங்கள். ஆனால் ப்ராப்பராக குரு கிட்ட கற்றுக்கிட்ட விஷயமாக இருக்க வேண்டும். அப்படி நான் எந்த குருக்கிட்டையும் கற்றுக்கலைங்க அப்படின்னா கண்ணை மூடி உட்காந்து உள்மூச்சு வெளிமூச்சு இதை மட்டும் கவனிங்க. அது கணக்கு சொல்லுவாங்க, 4 + 8 + 16 + கணக்கெலாம் சொல்லுவாங்க. திருமூல சொன்ன கணக்கு. இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ண வேண்டிய கணக்கு. அது மூச்சை உள்ளே அடக்கிறது, கும்பக பயிற்சிலாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ண வேண்டியது. உங்களுக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா பண்ணுங்கள். சப்போஸ் கற்றுக்கணும்னா நம்ம பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம், அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. இல்லைங்க நான் இப்போ என்ன பண்ணணும், வெறுமனே சாதாரண என்ன பண்ணு கேட்டால் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, உள்மூச்சை கவனிங்க, வெளிமூச்சை கவனிங்க, உள்மூச்சை கவனிங்க, வெளிமூச்சை கவனிங்க, இதுவே போதும். அப்போ என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க போதும், ரொம்ப நேரம்லாம் வேணாங்க.
இன்னொரு சூப்பரான டெக்னிக் ஒன்று அப்புறமா அடுத்த பதிவில் இன்னொரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். இதில் வந்து வெறும் உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனிங்க. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சாச்சுங்க. ஓகே, நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து, இப்போ இறைவனுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நிம்மதியோடு இருக்கேன், நல்ல பொருளாதாரத்தோடு இருக்கேன்னு நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே. அட போங்க சார், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ லிஸ்ட் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் நன்றி சொல்கிறீங்க. நன்றி சொல்ல நிறைய விஷயம் மாற ஆரம்பிக்கும். நன்றி சொல்லி பாருங்களேன். எவ்வளோங்க செலவு பண்ண போகிறோம்? ஒரு 5 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது செலவு கிடையாது. நைட்டு கண்ணை மூடி எல்லா வேலையும் முடிச்சு தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ ரொம்ப நன்றிப்பேன், ரொம்ப சந்தோஷமும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமும் நன்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசார ப்ரே பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. சரி, இதெல்லாம் பண்ண என்ன ஆகுன்னு கேட்குறீங்களா? ஆரோக்கியமாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ சின்ன விஷயம் தானேங்க. இதில் எங்கே எப்படிங்க யாரும் இளமையாக இருக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க. செஞ்சு பாருங்களேன். தொடர்ந்து 40 நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடலில் எப்படி மாற்றம் ஏற்படுது, உங்கள் மனநிலை எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்களேன். சரிங்களா? இது சேலஞ்சு எடுத்துப்போமா? தொடர்ந்து 48 நாள் இந்த வீடியோ பார்க்குற நாள்லேருந்து அடுத்த நாள் கணக்கு வச்சுப்போம். அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து 48 நாள் இது செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முகம் பொலிவடையும், உங்கள் உடல் ஆரோக்கியம் அடையும், உங்கள் மனசு தெளிவடையும், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாறும். வாழ்க வளமுடன்.